ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா புதையல் வெட்டிக்கு தான் போக போகிறோம். நம்ம நிதிஷ் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கோம். நம்ம லிபின் வந்து போன டைம் இதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ நானே ஒன்று தான் போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் பாருங்கள், கொத்து மம்ட்டிலாம் தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம என்னென்னா தென்னை மரம் குழி பறிக்கும் போது அந்த குழியிலேருந்து ஒரு மேப் மாதிரி கிடச்சிது. அந்த மேப்பில் தான் எழுதியிருந்தது. எங்கள் காட்டிலேருந்து 30 ஸ்டெப்பு கரெக்டாக எடுத்துக்கணும். எந்த காடுன்னு தெரில. வாங்க போய் செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 30 ஸ்டெப்பு இந்த காட்டிலேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு காடு எங்கள் காடு மட்டும்தான். இப்போ இந்த காட்டிலேருந்து எடுக்கிறோம். வாங்க எடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். ஓகே, இரு நான் வரைகிறேன். 1 2 3 4 5 30 வயசு 30 காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம காடு கிடையாது. இது வரைக்கும் தான் நம்ம காடு. அதனால் அப்போனா இந்த காடு கிடையாது. இந்த காட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கேருந்து இங்கே வச்சு பார்க்கலாம்டா. அங்கேருந்து அந்த சைடு வரைக்கும் இந்த 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 இடத்துல வரப்பிருக்கல. இந்த காட்டிலேருந்து அந்த 2 வரைக்கும் வச்சு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 30 குழி வருது. ஆல்ரெடி தென்னை மரத்துக்கு குழி தோண்டியிருக்கோம். அப்போனா இந்த இடமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ வேறு இடமா தான் இருக்கும். அடுத்த இடத்த பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வேஸ் நம்ம இப்போ நேராக பார்த்தோம். இப்போ சைடில் இருந்து எடுக்கலாம். வாங்க நான் அந்த சைட்லேருந்து போய் எடுத்து பார்க்குறேன். கைடே அங்கிட்டு போடாலே, அங்கிட்டு போடா. சரிடா. எனக்கு நேரம் அங்கிட்டு சைடில் நெல், லெஃப்ட் சைடு தள்ளி நெல். கைஸ் இப்போ எடுக்க வேண்டியது தான் அங்கேருந்து. கொஞ்சம் ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு வாடா. சரிடா. ஓகே, ஐஸ் 30 இங்கே வருது. எனக்கு இங்கே வருதுடா. அப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணு. இல்லை வேணாம் ஃபஸ்ட்டு அங்கே தோண்டிடலாம்னு நினைக்க. சரி, இங்கே நீ எடுத்த இடத்துல ஃபஸ்ட்டு தோண்டிடலாம். வா எடு. கைஸ் இந்த இடத்துல தான் அப்போ 30 வருது. இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும். வாங்க தோண்டலாம். தோன்றே நீ வந்து தோன்றா. ஏன்டா நின்றுட்டே இருக்கிற? இரு. கைஸ் இதை வச்சு ஒன்றும் பறிக்கவே முடியல. அந்த கொத்தை எடுத்துடாட பெருசாக. இந்த இடம் கம்பி வச்சு அங்கே அடையாளம் வச்சுடுறா. சரிடா. கரெக்டாக அதை குத்தி வச்சிரு. குத்திட்டுண்டா பாருங்க கைஸ். தோண்டி வச்சுடே. டக்குன்னு எடுத்து வாடா. பறிக்க முடியலடா அதுக்கு மேலே. எடுத்து வச்சு கைஸ் இப்போ பறிக்கலாம். நல்லா ஆழமாக தோண்டணும். இப்போ தான் இருக்கும். இப்போ தான் இவ்வளோண்டு தோண்டி இருக்கும். பாறையாட்டம் என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். பாறையா இல்லை வேறையான்னு பார்க்கலாம். உள்ளோட சைடாக இருக்குல்ல. எப்போ கைஸ் எப்படியாச்சும் தோண்டி அந்த புதையில எடுத்துடணும். பாருங்கள், தோண்டி அந்த புதையில எடுக்கிறோம் நம்ம இன்றைக்கி. முள்ளாடா தண்ணி குடிச்சு வந்துடுறா. நீ தோன்றா. இந்த குத்துனா தோண்டா தான் தோண்ட முடியும். தர இருடாடே, என் மேலே தெரியுதுடா. கைஸ் இப்போ வந்தாச்சு. நான் இப்போ திருப்பி தோண்டி பார்க்கலாம். வாங்க கைஸ். என்னமோ டம்மா அடிச்சது. உள்ளே போய் என்னமோ இருக்குன்னு அர்த்தம். பாறை. வாங்க பார்த்துடலாம் என்னென்னு. பாறை தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு. இந்த பாறையெல்லாம் எடுக்க முடியாது. எவ்வளோ பெருசு இருக்குது. நீங்களே வருங்க. ஆழமாக என்ன பாறைன்னே தெரில கைஸ். இங்கே எங்கள் காட்டுக்குள்ளே கொஞ்சம் அங்கங்கே பாறை இருக்கும். இந்த இடத்துல பாறை இருக்குது. நிதிஷ் நீ கார்னர்னு சொல்லியா மேப்பில்? இல்லை கார்னர்னு பார்த்தியா நடுவில்னு பார்த்தியாடா? தெரில. இருன்னு யோசிச்சு பார்க்கலாம். கைஸ் இப்போ இந்த இடத்துல தோண்டலாம். வாங்க தோன்றா. நான் தோன்றா சொல்கிறேன். கார்னர்னு பார்த்தியா இல்லை சென்டர்னு பார்த்தியாடா? கார்னரா சென்டரா? கார்னர் பார்த்த மாதிரி தான் தோணுது எனக்கு. கார்னரில் இருந்ததுன்னு பார்த்தியாடா? சரி, இந்த இடத்துல எதுக்கும் பறித்து பார்த்துடலாம். திடீர்னு சென்டராக இருந்ததுன்னா இங்கேயும் இல்லைன்னா அப்போ நான் அது கன்ஃபார்ம் கார்னரில் தான் இருக்கும். நல்லா இங்கே தோண்டிக்கணும். இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பாறை இருந்ததுன்னா போச்சு. தோன்றாடே முடியல, டயர்டாக இருக்கணும். இப்போ பாடுறா அதில் ஏன்டா தோன்ற? இதில் தோணுனா ஆழமாக அது தோணலானும்ல.
ஈஸியாக தோணலாண்டா அதில். கைஸ் இப்போ இங்கே எப்படியாச்சும் தோண்டி ஆகணும். மண் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, தோண்டிகிட்டே இருக்கோம். கைஸ் இங்கே ஒரு பாறை, நீங்களே பாருங்கள். என்னடா அது, இங்கே ஒரு பாறை. கைஸ் தூக்க முடியாதுன்னு பார்க்கலாம். அப்படியே தூக்கடா உள்ள. கைஸ் கொஞ்சம் வெட்டி பார்க்கலாம், வெட்டினாலும் தூக்க முடியல. இங்கே பாருங்கள் நீங்களே, அவ்வளோ பெரிய பாறை, பெருசாக இருக்குது எல்லா இடத்துலையும். சரி கைஸ் இப்போ கார்னர்னு அடுத்த கார்னர் போய் பார்த்துடலாம் வாங்க. இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தோணல, அந்த கார்னர் இவன் சொன்ன மாதிரி அங்கிட்டு போய் பார்த்துடலாம். கொஞ்சம் எதுக்கும் தோண்டி பார்க்கலாம் இருக்கான்னு. இங்கே அதுக்கு மேலே இல்லை, தோண்ட முடியல. கார்னரில் போய் பார்த்துடலாம் வாங்க. முடியல கைஸ், வாங்க கார்னரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ புதையல் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். புதையல் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கும் போய் பார்க்கலாம். மொத்தம் 4 கார்னர் இருக்குது, இதில் எந்த கார்னரில் இருக்குதுன்னு வேறு தெரியல. ஒவ்வொரு கார்னராக செக் பண்ண வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம் எந்த கார்னரில் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு இந்த மூலையில் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் அங்கே பார்த்துடலாம் இருக்கும். அங்கே ஆல்ரெடி தோணியிருக்காங்கடா. அப்போனா ரைட் சைடு கார்னரில் பார்த்துடலாம் வாடா. போ போ. ரைட் சைடு கார்னரில் வந்துட்டோம். இப்போ இங்கே தோண்ட போகிறோம். இங்கே இருந்ததுன்னா அவ்வளோ நம்மளுக்கு புதையல் கிடச்சிரும். அங்கே தோண்டலாம். இந்த இடத்துல தான் இருக்கும் 30 ஸ்டெப்புனா, அங்கே அதுக்கு நேராக நடுவுலேருந்து 30 ஸ்டெப்பு எடுத்து வந்தால் இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது இல்லைன்னா அந்த கார்னரில் 30 ஸ்டெப்பு அங்கே வருதுடா. அப்போ இங்கேயா கைஸ், இந்த இடத்துல இப்போ கரெக்டாக நேராக வச்சு தோண்டுறோம். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். கைஸ் இங்கே தோண்டிகிட்டே இருக்கோம். இங்கே ரொம்ப ரஃப்பாக இருக்குது கைஸ், தோண்டவே கஷ்டமாக இருக்குது, ஆழமாக போக மாட்டேங்குது. வாட்சாத்தை வச்சு தோண்டா கூட ஆழம் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அவ்வளோ ஹார்டாக இருக்குது மண், கல் முள்ளா. இப்போ எப்படியாச்சும் இதை தோண்டி உள்ளேருந்து எடுக்கணும். வாங்க கைஸ், இப்போ இதை வச்சு எடுக்கலாம். நீ தோன்றியாடா, தோன்றா. அவ்வளோதான். கைஸ் தோண்டிகிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே இங்கே தோண்ட முடியல, இந்த வெறும் மண் தான் வருது. இதுக்கு ஆழம் போக மாட்டேங்குது இந்த ஆழத்துக்கு மேலே. அங்கே பார்க்கலாம். கைஸ் முடியல, நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்கத்தில் அந்த ஜேசிபி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, அவங்கள கூப்பிட்டு பறிக்க சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், இவ்வளோ ஆழம் பறித்தோம், ஒன்றுமே கிடைக்கல கைஸ். அப்போ இந்த மூலையில் இல்லைன்னு தான் அர்த்தம். உட்காந்து மூடி வச்சுட்டு போக வேண்டியது தான். பக்கத்தில் ஜேசிபி ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல தெரிஞ்சது, இல்லைன்னா இந்த இடத்துல தோண்டி இருக்கவே முடியாது கைஸ் எங்களால். ஸோ வாங்க கைஸ், அடுத்த கார்னருக்கு அந்த பக்கத்தில் இருக்க அந்த சைடு கார்னரில் போய் எதுக்கும் பார்த்துடலாம். கரெக்டாக 30 ஸ்டெப்பு கரையிலேருந்து கணக்கெடுக்கலாம். வாங்க, அந்த கார்னரில் இருக்கணும், இல்லைனா இந்த கார்னரில் இருக்கணும் கைஸ். ஒன்று இல்லைனா இந்த ரெண்டத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கணும். பக்கமாக இருக்கிறது இந்த கார்னர் தான், இங்கே பார்த்துடலாம். கரெக்டாக 30 ஸ்டெப்பு எடுத்துடலாம் கைஸ். இந்த இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அந்த கரை மேலே நில்றாங்க, ஒரு கடை இருக்குது பாரு. ஓகே. பின்னாடி இன்னும் பின்னாடி போ. அது மேலே ஏறு, இது மேலே ஏறி நின்றா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 26 27 28 29 30 இங்கே வருதுடா கைஸ். 30 இங்கே வருது. அப்போ இந்த இடத்துல பறித்து பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது, ஆல்ரெடி ஜேசிபி சேத்துக்குள்ளே விட்டு எடுத்ததுனால. இப்போ இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆனால் தோண்ட ஈஸியாக இருக்கும் கைஸ், ஜேசிபி கூட கூப்பிட தேவையே இல்லை. இந்த இடத்துல அது வெயிட் ஈரமாக இருக்குல்ல, அப்புறம் இதை வச்சு தோண்டு. தாடா இல்லை, இது மோதுதுராவே ஈரமாக இருந்தாலும். இங்கே பாரு, பறிக்கவே முடியல, மோதுது. இந்த இடத்துல ஈஸியாக இருக்குது கைஸ் பறிக்கானா. வெயிட்டான வச்சு பறித்தா கூட ஆழம் போகுது, ஈஸியாக தான் இருக்குது. எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில, ஃபுல்லாக மார்க் பண்ணி தோண்டிடலாம். இந்த இதில் தான் இருக்கணும், இந்த ரவுண்டில் எங்கேன்னு தெரில. இதுக்குள்ளே கரெக்டாக பார்க்கணும் நம்ம. இங்கே கொஞ்சம் மண் நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஈரமாக இருக்குது, ஆனால் தெரில. தண்ணிக்கு இது எடுத்து விடும்போது இது வந்திருக்கும். நல்லா தோன்றா ஆழமா. இன்னும் 10 இங்கெல்லாம் புதையல் இல்லைடா. இன்னும் ஆழமாக தோண்டினா தான் அது கிடைக்கும். அது இன்னும் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு வேறு தெரில கைஸ். நல்லா தோண்டி பார்க்கணும். இதை வச்சு தோன்றா, அப்போ தான் ஆழமாக போகும். அவ்வளோதான். அடராடே இன்னும் தோன்றா.
இங்கே தான் நான் நினச்சி தோண்டுறேன். ஆழமாக தோணுண்டா டேய். தோண்டு எப்போ இதில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையாடா. கொஞ்சம் மண் வேறு ரொம்ப இதாக இருக்குது. ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. கைஸ் ரெட் கலரில் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு கைஸ்? ரெட் கலரில் தெரியுது, எங்களுக்கு தெரியுது கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், பாருங்கள் என்னமோ தெரியுது உள்ள. இன்னும் நல்லா ஆழமாக தோண்டி பார்த்தா தான் தெரியும். நல்லா தோண்டி பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஆழமாக தோணுன்னு நினைக்கிறேன். ஏதோ துணி மாதிரி இருக்குது, தெரில, பார்க்கலாம். அது லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் பெருசாக இருக்கணும் உள்ள. நல்லா ஆழமாக தோண்டி பார்க்கணும். அதுக்கு நல்லா தோண்டி பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தான் கைஸ் இருக்கணும்னு எங்களுக்கு தோங்குது. நல்லா தோண்டி பார்த்துடலாம். கல் வேறு உள்ளே வந்துருச்சே. நல்லா தோண்டி ஃபுல்லாக எடுத்து அகலப்படுத்திடு அப்போ தான் நல்லா உள்ள அடுத்த முடியும். கைஸ் நல்லா இப்போ நல்லா தோண்டினா தான் இது பண்ண முடியும். எங்கள் வீட்டுக்குள்ளே போய் கடப்பாரை எடுத்துகிட்டு வாடா குத்துறதுக்கு. அப்போ தான் தெரியும் தோணுன்னா எங்கே நல்லா ஆழமாக தோண்ட முடியும். ஏதாச்சும் இப்போ தோண்ட முடியலன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க போய் பார்க்கலாம். போய் கடப்பாரை எடுத்துகிட்டு வாடாடா. போடா, எங்கள் வீட்டுக்குள்ளே தான்டா இருக்கும். போடா, ஏன்டா இப்படி பண்ணுற? கடப்பாறையை விட்டு ஏதாவது உடஞ்சிட போகுதுடா ஏதாவது வச்சு. வேண்டாடே, போய் எடுத்துகிட்டு வாடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுடா டே. ம் போடா டே, போய் எடுத்துகிட்டு போகிறேன். கைஸ் இப்போ இது நல்லா தோணணும். கடப்பாட்டியை ஒன்றால் தூக்கிட்டு வர முடியாதா? போய் எடுத்துகிட்டு வாடா. தோண்ட முடியலடா ஏதாச்சும். அதான் எட்டு வரேன். போடா டே, வீட்டுக்குள்ளே தான்டா இருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வாடா. போடா இருறா. கைஸ் இப்போ இது எப்படியாச்சும் நல்லா ஆழமாக தோண்டி உள்ளேருந்து புதையல் எடுக்கணும். வாங்க தோண்டலாம். மட்டும் வந்துடுறேன். இது நல்லா தோணுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அந்த மூலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இங்கே தான் கொஞ்சம் நல்லா மண்ணெல்லாம் நல்லா ஈஸியாக கெட்டியாக இருக்குது. இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரெட் கலரில் துணியவே பார்த்துட்டோம். அதனால் இங்கே இருக்கலாம். நல்லா ஆழமாக தோண்டி பார்க்கணும் கைஸ். அதுக்கு கடப்பாரை எடுத்துட்டு வந்துட்டியாடா? கையில் தான் ஏதாவது உடச்சி எடுத்து சொறி விட்றாத. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. எதுவும் உடையாதுடா. தோன்ற குத்துறா கைஸ். இப்போ எப்படியோ குத்தி தோண்டிகிட்ருக்கோம். இன்னும் ஆழமாக தோண்டணும். இப்போ தான் தெளிவோண்டே ஆழமாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நீங்களே எவ்வளோண்டு ஆழம்னு. கைஸ் நம்ம இப்போ திருப்பி அந்த ரெட் கலரில் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. இன்னும் நீங்களே பாருங்கள். கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. கைஸ் இருங்க, மண்ணெல்லாம் எடுத்து விட்றோம். இதோ தெரியுதா? இதோ ரெட் கலரில். இன்னும் ஜாலியாக சொல்லலாமா? கொத்த வச்சு தோணலாம். இருறா ஏதாச்சும் கொஞ்சம் படிச்சு விட்றேன்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு தான் இருக்கும் அந்த ரெட் கலர் பெருசு. இப்போ கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இதில் இப்படி எடுத்து விட்டால் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்லா உள்ள நல்லா ஆழமாக கொஞ்சம் பறித்து அந்த ரெட் கலரில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச துணி தான் நினைக்கிறேன். தொட்டு பார்த்தா துணி மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம். கடப்பாறையை வச்சு குத்துனதில் என்னமோ ஆயிடுச்சு பாருங்கள். மண் ரொம்ப ஈஸியாக வருது. இப்போ எப்படியாச்சும் அந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னன்னு பார்க்கணும் கைஸ். அங்கே இருக்குது. தெரியுதா அதோ எங்கே மண் செஞ்சுச்சேன். இதை பாருங்க கைஸ். அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு தெரியும்னா நினைக்கிறேன். இதோ ரெட் கலரில் தெரியுதா பாருங்க கைஸ். இப்போ எப்படியாச்சும் இதை எடுத்தாக்கணும். நிதிஷ், அந்த புதையல் அந்த இது நம்ம அங்கிட்டு இருக்குன்னு நினச்சோம்லடா. அது ரவுண்டா? ஆமாம், இங்கிட்டுமா பார்த்த மாதிரி இருக்குடா ரவுண்டா. நீயே பாரு, அந்த சைடு இருக்குது இந்த ரவுண்டு. இப்படி இருக்கு ஏதோ ரவுண்டா. குச்சிதோடா இப்போ இந்த சைடு நல்லா பறித்து விடணும். அங்கே நல்லா பறித்து விட்டு அது என்னன்னு எடுத்து பார்த்துடலாம். பாருங்க கைஸ், பார்த்தா ஏதோ நல்லா ரவுண்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இது எப்படியாச்சும் இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. நல்லா மண்ணை எடுத்து விட்டே இருக்கணும். இந்த புதையில எப்படியாச்சும் கைஸ் நான் கொஞ்சம் பெருசாக நல்லா வந்துருச்சு தெரியுது. இதே மாதிரி எல்லா மூலையிலையும் நல்லா எடுத்து விட்டால் தெரிஞ்சிடும். உள்ளே போதுரா, எதுவும் உள்ளே போதுரா. துணி மாதிரி ஓட்ட மாதிரி உள்ளே போதுரா. கைஸ் இப்போ நல்லா உள்ளே போகுது. இது எப்படியாச்சும் இப்போ இது பானை மாதிரி இருக்குது பார்த்தா ரவுண்டாக. மேலே இருக்கிற துணி உள்ளே இருக்கிறது பானைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க உள்ளே நல்லா எடுத்து பார்த்துடலாம் என்னன்னு.
பாருங்க கைஸ், ரவுண்டாக பானை மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ரவுண்டாக இல்லாமல் தெரியுது. ரவுண்டாக இருக்குது பார்க்க. ஆமாம் டீ உள்ள இல்லைடா உள்ள 2 கை விட்டு இல்லை 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 இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் இல்லை 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 உடச்சிடாத. பானை மாதிரி தான் இருக்குது. பானை மாதிரி தான் கைஸ் இருக்குது. இப்படி எப்படியாச்சும் இதை எடுக்கணும். இரா கைஸ் உடஞ்சிருக்கு. பானை தூள் தூளாக உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேகமாக எடுக்கணும். எடுத்து விட்றா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. உள்ளே கை விட்றா. இல்லை போக மாட்டேங்கிற கை. கைஸ் இப்போ ஏதாச்சும் எப்படியாச்சும் எடுத்தாகணும் கைஸ். நல்லா ஆழமாக தோண்டி இந்த அளவு தான் இருக்குது. கன்ஃபார்மே பண்ணிட்டோம். நல்லா வச்சு தோண்டி எப்படியாச்சும் இதை எடுத்துடணும் கைஸ். இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டிவிட்டு ஈஸியாக வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதான் தெரியுது கைஸ். இப்போ தான் நல்லா ரவுண்டாக தெரியுது. இப்போ எப்படியாச்சும் ஈஸியாக எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. கையை விட்டு உள்ளே ஓட்ட மாதிரி போகுது. எனக்கு தெரிஞ்சு ஓட்டை மூடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓட்டையாயிருச்சு. முழு பானையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முழுசாக மேலே மட்டும் மூடிக்கு பதிலாக இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தள்ளுறா எடு மண் எடு. நல்லா மண்ணெல்லாம் எடுத்து விட்றா. சரியாக அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு தூரமாக தள்ளி போடுறா. உள்ள மண் இருக்குது. கைஸ் இப்போ இதுக்குள்ளே கையே உள்ளே போகுது. டே அது ஓட்டடா. விட்டுரு நீ விட்டுருடா. டே அது ஓட்டடா. ஓட்டை இதுக்குள்ளே மண்ணு போகுது. இது ஒரு சைடு மட்டும் ஓட்டை இருக்கு. துளி இருக்க வேண்டாம். துணி மட்டும் வந்துட போகுது. எப்படியாச்சும் இழுக்கணும் கைஸ் ஓட்டை. எப்படியாச்சும் முழு பானையோட சேர்த்து எடுக்கணும். மேலே துணியில் ஓட்டை இல்லைன்னா துணிக்குள்ளே மண்ணு போயிடும். கைஸ் எடுத்தாச்சு. உடஞ்சிச்சா? இந்த உள்ள காசு கிடக்குது பாரு. எடு அதான் எடு தூக்கு. கைஸ் இங்கே பாருங்க, காசு இருக்குது இதில். இங்கே பாருங்கதா சில்லற காசு உள்ளே கிடக்குது. இன்னும் கொஞ்சம் தோணணும். உள்ளே இருக்கும். உள்ள கிடையாது. டக்குன்னு அந்த பானை துளி ஏறா. அதில் தான்டா இருக்குது காசு. ஏறா. அவ்வளோதான்டா. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க போடு. இது ஒரு ஆணிலாம் இருக்குது பாருங்க. காசு மாதிரி கிடச்சிருக்கு சில்லறை ஆட்டம். கைஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் தோண்டி பார்க்கலாம் உள்ளே. பாருங்க இவ்வளோ காசு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோக்கு பாருங்க. இன்னும் இருந்தாலும் இருக்கலாம். இருக்குன்னு நினைக்கிறேன். தோன்றா பாருங்க கைஸ், இதுதான் காசு. எவ்வளோ இருக்கும் பாருங்க. இப்போ நல்லா தோண்டி பார்த்துடலாம். தோன்றா உள்ள இருக்குண்டா தோன்று. ஏதோ சின்ன கழுது தந்துடுவா. தான் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா தோண்டி பார்க்கலாம். உள்ளே இருந்தாலும் கன்ஃபார்ம் இருக்கும். இருந்தாலும் இருக்கும். நல்லா தோண்டி பார்த்துடலாம் வாங்க. நல்லா தோன்றா நீயும் தோன்றா டே. நல்லா தோன்றா. உள்ள கையை விட்டு தோன்றா. தோன்ற இதுதான் நல்லா வச்சு குத்தி விட்டா ஈஸியாக இருக்கும். போப்பா மண்ணு கெட்டியாக இருக்குது. நல்லா தோன்றா டே. கை விட்டு தோன்றா. மண்ணை போடுறா. கைஸ் இப்போ எப்படியாச்சும் இதை எடுத்தாகணும். ஆமாம் எடுக்கணும். நல்லா தோன்றா டே. காசு பாருங்க வித்தியாசமாக காசு இருக்கு. அப்பா கைஸ் இப்போ இதோட இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தோண்டு கைஸ் இப்போ பறிக்கலாம். நல்லா எடுத்து பாருங்க காசு. கைஸ் இப்போ பறிக்கலாம் வாங்க. நல்லா உள்ள இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தெரில. கன்ஃபார்ம் இருக்கும். ஒரு 2 காயினாச்சும் இருக்கும். தான் ஒரு காயின் கிடச்சிருக்கு. ஒரு காயின் கிடச்சிருச்சு. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தோன்றா. நல்லா தோண்டி விடுறா. நல்லா இருக்கும். இன்னொன்று கிடச்சிருக்கு. கையில் ஏதோ போட்டேன். நல்லா தோன்றா இருந்தாலும் இருக்கும்டா. பாருங்க மண்ணை நல்லா தோண்டிகிட்ருக்கோம். உள்ளே இருக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னொன்று கிடச்சிருக்கு. திருப்பி நல்லா தோண்டி பார்க்கலாம். கிடச்சாலும் இருக்கும். நல்லா ஆழமாக தோண்டினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ எப்படியாச்சும் இது தோண்டணும் கைஸ். இது எடுத்து உள்ளே போட்டாச்சு. பாருங்க கைஸ், நம்மளுக்கு இவ்வளோ காசு கிடச்சிருக்கு. அப்புறம் ஆணி அதாச்சும் தோன்றதுக்குன்னு நினைக்கிறேன்டா. தோண்டி உள்ளே இருக்கும் பார்க்கலாம். தோண்ட வேண்டியதான். நல்லா ஆணியாச்சு. நல்லா குத்திடணும். இல்லை மண் வேறு சரியுதடா. எடுத்து விட்றா கையில்.
இரு கைஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்குமோன்னு எங்களுக்கு தோணல. தோண்டி தோண்டி கையெல்லாம் தான் எரியுது, விரல்லாம் முன்னாடி தேஞ்சு போன மாதிரி. இப்போ இதை நல்லா எப்படியாச்சும் இது பண்ணணும். பாருங்க கைஸ், இவ்வளோ காசு கிடச்சிருக்கு, இதுவே நம்மளுக்கு போதும். இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஏதோ இந்த ஷேப்பில், அப்புறம் கோல்டு கலரில், கோல்டு காயினா என்னன்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா காயின்ஸ்லாம் இருக்குது கைஸ், பாருங்கள். இப்போ இது இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் உள்ளே இருந்தாலும் இருக்கும், ஏன்னா உள்ளே இன்னும் 2-3 கிடச்சிது. அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நினைக்கிறேன். எதுக்கும் தோண்டி இப்போ பார்க்கலாம், நல்லா தோண்ட வேண்டியதுதான் கைஸ். இன்னும் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் லைட்டாக கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். இந்த ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டால் தெரியும் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னொன்று மாட்டிருச்சு காயின், இதோ பாருங்கள், இன்னொரு காயின் இருக்குது. நிஜவான்மே இருக்குடா உள்ள இன்னும் நிறையா. எடுக்கணும்டா, நல்லா மண்ணை எடுத்து போடணும். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நினைக்கிறேன். கையெல்லாம் தான் வலிக்குது, இருக்குமான்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. இருக்குமான்னு தெரியல, இன்னும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். கோல்டு காயின்லாம் கொஞ்சம் 3 தான் இருக்குது, இன்னும் நிறையா கிடச்சா பரவாயில்லன்னு பார்க்குறோம். கைஸ் இன்னொன்று மண் எடுத்து போடுறதுல தான் இங்கே ஒன்று கைஸ். இந்த மாதிரி உள்ள இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நமக்கு இதுவே போதும். இதுக்கு மேலெலாம் தோணுனா கை தான் வலிக்கும். அவ்வளோதான் கைஸ், இப்போ இந்த புதையல் எடுத்தாச்சு. ஆணி உள்ளே போட்டுருவான், ஆணி உள்ளே போட்டு மூடுறா. அவ்வளோதான் கைஸ், புதையல் எடுத்தாச்சு. இதுதான் புதையல், ஏதோ பானை தான் இருக்குது. இப்போ இதை மூட வேண்டியது தான் எடுத்து. அவ்வளோதான் கைஸ், புதையல் ஆட்டை முடிஞ்சிருச்சு. புதையல் எடுத்தாச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம புதையல். எவ்வளோ இருக்குது தெரில, எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் நிறையா இருக்குது. கோல்டு பைசேவாக இருக்குது கைஸ், இந்தியாவோட பழைய பைசெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏதோ வித்தியாசமான காயினில். பை கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.